நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவங்களை ஏன் ஒரு வீராங்கனைக்கு ஒப்பிட்டு பேசுறேன்னா, சந்தியா அவங்களோட வாழ்க்கையில இது வரைக்கும் என்னைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்து பயந்ததே இல்லை, பொறுமையை இழந்ததும் இல்லை. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சந்தியா நிஜ வாழ்க்கையில ஒரு சாம்பியன் தான். வாவ் மிஸ்டர் சூர்யா, உங்களோட ஜோடியை நிச்சயம் பாராட்டி ஆகணும். சரி சார். சந்தியாவுக்கு உதாரணம் சூர்யா, அப்புறம் சூர்யாவுக்கு உதாரணம் சந்தியா. ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஓகே மிஸ்டர் சூர்யா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், நான் ஒரு ஸ்வீட் கடை வச்சிருக்கேன் வீட்டு பக்கத்துல. ஸ்வீட் கடையா? உண்மையை சொல்லணும்னா உங்க மனைவி விஷயத்துல நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறத பார்க்கும்போது நம்ம சமூகத்தில் இருக்கிற மக்கள் உங்களை ஒரு உதாரணமா எடுத்துக்கணும். இவ்வளவு தூரம் நீங்க வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி மிஸ்டர் சூர்யா. இப்ப நீங்க உங்க இடத்துக்கு போலாம். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். இந்த விளையாட்டுல நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு நீங்க முடிஞ்ச வரைக்கும் அதிகமான மதிப்பெண்களை வாங்கணும். ஒருவேளை நீங்க வாங்குற மதிப்பெண்கள் கம்மியா இருந்ததுன்னா அப்ப நீங்க ஆபத்துல மாட்ட நேரிடும். டேஞ்சர் ஜோன்ல வருவீங்க, அதால எலிமினேட் கூட ஆகலாம். மோகனண்ணா, இங்க ஒரு சில பேர் லாயர், அப்புறம் டாக்டர், எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. இந்த காம்படிஷன்ல அண்ணியும் கலந்துருக்காங்க. அண்ணியால ஜெயிக்க முடியுமா? சவிதா, இங்க உள்ள பிரச்சனைகளை சமாளிச்சு ஜெயிக்கணும்னா அது ஒரு ஆளால மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். நான் உன் அம்மாவை பத்தி சொல்றேன். இவங்களை மிஞ்ச உலகத்துல ஆளே இல்லை. இல்ல சரோஜா, உன்ன சும்மா பாராட்டேன், அவ்வளவுதான். சரி நண்பர்களே, இந்த சூப்பர் ஸ்டார் சாம்பியன்ஷிப் போட்டியோட முதல் ரவுண்ட நாம இப்ப ஆரம்பிக்கலாம். முதல் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே முதல்ல ஒரு சின்ன ரூமுக்கு போவீங்க. அங்க உங்களோட பேரு எங்க இருக்குன்னு பார்த்து கண்டஸ்டன்ட் அவங்க இடத்துல போய் நிக்கணும். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல கார்ட்ஸ்களை வச்சு விளையாடி இருப்போம், ஞாபகம் இருக்குல்ல? இப்பவும் நீங்க அதை வச்சு ஒரு சின்ன பில்டிங்கை உருவாக்கணும். ஆனா உங்களுக்கு அந்த கார்ட்ஸ்களுக்கு பதிலாக நாங்க சில கண்ணாடி கிளாஸஸ் கொடுப்போம். அதுவும் 50 கிளாஸ் தான். நீங்க எப்படியாவது கொடுக்கப்பட்ட 50 கிளாஸ்களை பயன்படுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பெரிய பில்டிங்கை உருவாக்கி ஆகணும். எந்த ஒரு போட்டியாளர் இந்த பில்டிங்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப நல்ல விதமா கட்டுறாங்கன்னு நாங்க பாப்போம். அதே மாதிரி நிறைய கிளாஸ்களை பயன்படுத்துறவங்கள நாங்க வின்னரா டிக்ளேர் பண்ணுவோம். ஆனா ஒரு விஷயம், நீங்க கட்டுற பில்டிங்ல இருந்து ஒரு கிளாஸ் கூட கீழே விழுந்து உடைஞ்சிட கூடாது. பில்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றத மறக்காதீங்க. ரொம்பவே சுலபமான இந்த சவாலை முடிக்கிறதுக்காக நாங்க உங்களுக்கு கொடுக்க போறது வெறும் 3 நிமிஷம் தான். இந்த சவாலை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா மாத்துறதுக்காக நாங்க உங்களுக்கு 2 கலர்ல இருக்கிற தண்ணி ஜக்க கொடுக்க போறோம். அந்த ஜக்ஸ்ல இருக்கிற தண்ணிய உங்க பில்டிங்கோட ஃப்ளோர்ஸ்ல இருக்கிற கிளாஸஸ்ல நீங்க ஃபில் பண்ணணும். ஆனா ஒரு கிளாஸ் விட்டு ஒரு கிளாஸுக்கு நீங்க ஃபில் பண்ணணும். அது எப்படின்னா, முதல் ஃப்ளோர்ல ரெட்னா ரெண்டாவது ஃப்ளோர்ல கிரீன் யூஸ் பண்ணணும், மூணாவது ஃப்ளோர்ல மறுபடியும் ரெட். என்ன, ரொம்ப ஈஸி தானே? மோகனண்ணா, இது ரொம்ப கஷ்டமான போட்டியா இருக்கும் அது இது நினைச்சேன். ஆனா இது எல்லாம் சின்ன பசங்க போட்டியா இருக்கே, நம்ம சோட்டோ கூட பண்ணிடுவான். இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னா நானும் இதுல கலந்திருப்பேன். எனக்கு ஆசையா இருக்கு, இதெல்லாம் எனக்கு தெரியுமே. ரொம்ப ஓவரா சந்தோஷப்படாத. நீ நினைக்கிற அளவுக்கு இது ஒன்றும் சுலபம் இல்ல. ஆனா இதுல அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு? இது ரொம்ப சுலபம் தானே. அவ சொன்னது உண்மைதானே. ஆனா இப்ப நீ எதுக்கு இவ்வளவு தூரம் பயப்படுற? என்ன சொல்றீங்க பார்ட்டிபென்ட்ஸ்? இந்த சவாலை சந்திக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ரெடி. இவங்க சொன்னது எதுவும் எனக்கு கேட்கல, உங்களுக்கு கேட்டுச்சா? இந்த சவாலுக்காக நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ரெடியா இருக்கும். ரெடி. ரொம்ப நல்லது. உங்க உற்சாகத்தை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப ஏன் எல்லாரும் வெயிட் பண்றீங்க? எல்லாரும் சீக்கிரமா ரூமுக்கு போங்க. ஒரு நிமிஷம். உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அது கண்ணாடி வீட்டுல இருக்கிறவங்க எப்பவுமே
கல்ல வச்சு விளையாடவே கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கண்ணாடி கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப டெலிகேட்டா இருக்கும். ஒருவேளை உடைஞ்சது அப்ப உங்களோட மார்க்கை நாங்க குறைச்சிருவோம். அப்புறம் இன்னொரு விஷயம், எந்த 2 போட்டியாளர்களுடைய மார்க் மத்த எல்லாரை விட கம்மியா இருக்கோ அவங்க இன்னைக்கு எலிமினேட் ஆக வேண்டியதுதான். சரி நண்பர்களே, எல்லாரும் ரூமுக்கு போங்க. இந்த போட்டியோட முதல் ரவுண்ட் நாம ஆரம்பிக்கலாம். எல்லாருமே ரொம்ப ஜோரா கிளாப் பண்ணுங்க. இப்ப நீங்க எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. சோ நீங்க அவங்க இந்த டிவி ஸ்கிரீன்ல லைவா பார்க்கலாம். இப்போ என்னோட பக்கம் தெரியுதா? நீங்க எல்லாருமே அதே இடத்துல தான் போய் நிக்கணும். தட் இஸ், உங்க பேர் இருக்கிற இடத்துல போய் நிக்கணும். ரொம்ப இருட்டா இருக்கு, ஆனாலும் உங்க சரியான பேரை தேர்ந்தெடுத்து நீங்க அங்க போய் தான் நிக்கணும். சந்தியா மருமகளோட இடம் எங்க? அது அங்கே இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. எங்களோட இந்த முதல் சவாலை நீங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு கொடுக்கிற நேரம் வெறும் 3 நிமிஷம் தான். அந்த வெறும் 3 நிமிஷத்துல நீங்க இந்த பில்டிங்கை எப்படியாவது கட்டி முடிக்கணும். பஸர் சவுண்ட் வந்ததும் உங்களுடைய நேரம் ஆரம்பமாயிடும். எல்லாருமே ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய காட்டன் இருக்கு. அதுல தான் 50 கிளாஸ்களும் வைக்கப்பட்டிருக்கு. அதனால சாம்பியன்ஸ், உங்களுடைய பஸர் சவுண்ட் வந்ததும் உங்களுடைய சவாலை நீங்க ஆரம்பிக்கலாம். உங்க காட்டன்ல இருக்கிற கிளாஸஸ நீங்க வெளியில எடுங்க. கிளாஸஸ் வச்சு உங்களுடைய பில்டிங்கை கட்ட ஆரம்பிங்க. அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடியே காட்டன் ரெட் பிளஸ் கிளாஸஸ் இருக்கு. அது போக 2 ஜக்கையும் வச்சிருக்கோம். அந்த 2 ஜக்ஸையும் நீங்க பாக்குறீங்க இல்லையா? வேற வேற நிறத்துல தண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த தண்ணியை பயன்படுத்தி தான் பில்டிங்ல இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் நீங்க ஃபில் பண்ணணும். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? 5 4 3 2 1 ஆரம்பிங்க. கண்டெஸ்டன்ட்ஸ் ரொம்ப கவனமா இருங்க. அவசரத்துல கிளாஸ் உடைச்சிராதீங்க. ஒருவேளை தப்பி தவறி கிளாஸஸ் உடைஞ்சு போச்சுன்னா உங்களுடைய மார்க்கும் குறைக்கப்படும். சோ கவனமா இருங்க. உங்களுடைய நேரத்துல 30 நொடிகள் முடிஞ்சிருக்கு. பரவாயில்லையே, ரொம்ப ஸ்பீடா இருக்கு. எல்லாருமே ரொம்ப வேகமா அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. வேற வேற மாதிரி இருக்கு.
கிளாஸும் எடுத்து நான் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக பிரித்து வைக்கணும். அப்பதான் எந்தெந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு தனித்தனி தெரியும். நீங்க பாக்குறீங்க இப்போ இவங்களோட கிளாஸ்ல தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிருக்காங்க. உற்சாகமா இன்னும் கொஞ்சம் உற்சாகமா பண்ணுங்க. உங்களுடைய நேரம் குறைஞ்சிட்டே வருது, அதனால சீக்கிரமா பண்ணுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல 1 நிமிஷம் கடந்து போயிருச்சு. சோ சீக்கிரமா பண்ணுங்க. இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. என்ன நடக்குதுங்க? என்ன சாம்பியன்ஸ், கவலைப்படாதீங்க. நீங்க எதுக்கு மேல பாக்குறீங்க? இதுவும் இந்த சவால்ல ஒரு பகுதி தான். கரண்ட்லாம் ஒன்னும் ஆஃப் ஆகல. நீங்க உங்க வேலையை பாருங்க. மோகனா, இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. என்னால இது பண்ணிருக்கவே முடியாது. இந்த இருட்டுல எப்படி கண்ணாடி கிளாஸ் ஹேண்டில் பண்ண முடியும்? அட கடவுளே, என்ன இவ்வளவு சத்தமா இருக்கு? என்ன சாம்பியன்ஸ், இந்த ரவுண்ட் ரொம்ப சுலபம்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே நாங்க உங்க முன்னாடி ஒரு புது சவால, ஒரு புது தடங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். எனக்கு தெரிஞ்ச உண்மையான சவால் இப்பதான் ஆரம்பமாகுது. நீங்க சூப்பர் ஸ்டார் சாம்பியன் ஆகணும்னா அது இன்னும் அவ்வளவு சுலபமான வேலை கிடையாது நண்பர்களே. இந்த சவாலை எல்லாம் நீங்க தாண்டி வந்தீங்கன்னா தான் உங்களால இந்த வெற்றியை அடைய முடியும். என்ன இது சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கே? இந்த சத்தம் ரொம்ப பயங்கரமா இருக்கே. இந்த சத்தத்தாலையும் லைட் ஆஃப் பண்ணியும் நீங்க பண்ற வேலையை தடுக்கிறது தான் எங்களுடைய முதல் லட்சியம். எப்படியாவது நீங்க இதெல்லாம் தாண்டி உங்களோட வேலையை நீங்க செஞ்சாகணும். கவனத்தை நீங்க கொஞ்சம் கூட சிதற விடக்கூடாது. உங்க கிளாஸ் பில்டிங்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த ரவுண்ட் உங்களுடைய பொறுமை அப்புறம் உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை நிலைநிறுத்தக்கூடிய ஒண்ணு. அதனால இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் மீறி நீங்க எப்படியாவது உங்க வேலையை செய்யுங்க. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உண்மையான பரீட்சை. Oh!
இருட்டுல அதை செய்ய முடியும்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல பாதி நேரம் முடிஞ்சிருச்சு. சோ வேகம், இன்னும் வேகம். கிளாஸஸ்லாம் உடைஞ்சிட்டு இருக்கு. என்னது இது? எந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு தெரியலையே. எப்படி அடுக்கிறது? இந்த சத்தம் வேற. இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓ, இவங்களோட கிளாஸ் சுக்கில விழுந்து உடைஞ்சிருச்சு. பெருசா சொன்னேன்ல, இது ரொம்ப சுலபம், செஞ்சிடலாம் சொன்ன. இது அவ்வளவு ஒன்றும் சுலபம் இல்லைன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. பிரீத்தி இன்னும் கொஞ்சம் வேகமா பண்ணணும். மத்த கண்டெஸ்டன்ட் சந்தியா அண்ணியை விட வேகமா பண்றாங்க. ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரீத்தி அண்ணி எல்லா கிளாஸையும் ஒழுங்கா வைக்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. கமான் பிரீத்தி, சீக்கிரம் கொஞ்சம் வேகமா பண்ணு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மோகன், கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். பொறு. அவ திரும்பவும் வைக்க ஆரம்பிச்சா வச்சிருவா. ஆனா அந்த மாதிரி நிலைமையில செய்யறதும் கஷ்டம் தானே. அத நம்மளும் புரிஞ்சுக்கணும். அவங்க கட்டினது விழுந்துருச்சு. இவங்க திரும்பவும் ஆரம்பத்துல இருந்து வரணும். பிரீத்தி, பிரீத்தி கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணு. ஏய், திரும்ப முயற்சி பண்ணு. உன்னால முடியும். முடிஞ்ச வரைக்கும் நீ அமைதியா இருக்க பாரு. ஏன்னா இந்த கேமே மூல சம்பந்தப்பட்டது. அதுக்கப்புறம் அவசரப்பட்டு எதோ பண்ணி தப்பா பண்ணிடாத. புரிஞ்சுதா? முடிஞ்ச வரை நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். முயற்சி பண்ணி பாக்குறேன்னு சொல்லாத. நீ கண்டிப்பா ஜெயிக்கணும். ஒரு வரை நீ தோத்துட்டனா என்னோட மான மரியாதை எல்லாமே போயிடும். உன்னோட லைஃபே போயிடும். அதை மறந்துடாத. பிரீத்தி, உங்க நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. எதுவும் யோசிக்காதீங்க. சீக்கிரமா திரும்பவும் கட்ட ஆரம்பிங்க. சீக்கிரமா செய் பிரீத்தி. இதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கலாம், ஆனா அது அப்படி கிடையாது. இதுல ஜெயிக்கிறவங்க மட்டும் தான் சூப்பர் ஸ்டார் சாம்பியன் ஆக முடியும். இவங்க கிளாஸஸோட இவங்களோட ஆசைகள்லாம் உடைஞ்சு போச்சு. நண்பர்களே, இன்னும் உங்களுக்கு 30 செகண்ட் மட்டும்தான் இருக்கு. மருமகளே, சீக்கிரம் ஆகட்டும். 10 9 8
சீக்கிரம் சீக்கிரமா பண்ண. கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. 7 6 5 4 3 2 1. உங்க நேரம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தரப்பட்ட நேரம் இதோட முடியுது. இப்ப எல்லாருமே உங்க ரூமை விட்டு வெளியில வாங்க. இந்த இடத்துக்கு நீங்க வந்துடலாம். சரோஜா, இப்ப யாரோடது உடைஞ்சது?